பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனுவை துணைநிலை ஆளுநரிடம் காங்கிரஸ் கட்சியினர் வழங்கினர். மேலும் இதன் மீது துணைநிலை ஆளுநர் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் நீதிமன்றத்தை அணுகவுள்ளதாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையில் காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற தலைவர் வைத்தியநாதன் மற்றும் முன்னாள் அரசு கூறல் ஆனந்தராமன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாசநாதனை அவரது அலுவலகத்தில் சந்தித்து மனு ஒன்றினை அளித்தனர். அதில் சுற்றுலாவை மேம்படுத்துவதாக நினைத்து முதலமைச்சர் ரங்கசாமி அதிக அளவில் மதுவுடன் நடனமாடும் பார்களுக்கு அனுமதி அளித்துள்ளதாகவும், இதனால் வார இறுதி நாட்கள் தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ் மற்றும் பல்வேறு மாநிலங்களில் இருந்து புதுச்சேரி வரும் சுற்றுலாவினர் காலை 5 மணி வரை குடித்துவிட்டு நடனம் ஆடுவது புதுச்சேரியின் கலாச்சாரத்தை கெடுக்கும் விதமாகவும் உள்ளதாகவும், இதனால் சட்ட ஒழுங்கு பிரச்சினை வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் விதிக்கப்பட்ட நேரம் தாண்டி இயங்கும் ரெஸ்டோ பார்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். வழிபாட்டு தலங்கள், கல்வி நிறுவனங்கள் மற்றும் குடியிருப்பு பகுதிகள் அருகே உள்ள ரெஸ்டோ பார்களை உடனடியாக அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதேபோல கடந்த சில தினங்களுக்கு முன்பு ரெஸ்டோ பாரில் கொலை செய்யப்பட்ட வாலிபரின் கொலை வழக்கில் புதுச்சேரி போலீசாரின் விசாரணை மீது நம்பிக்கை இல்லாததால் அவ்வழக்கை சிபிசிஐக்கு மாற்றிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் அடங்கிய மனுவை துணைநிலை ஆளுநரிடம் வழங்கியுள்ளனர். தொடர்ந்து துணைநிலை ஆளுநரை சந்தித்த பின் செய்தியாளரிடம் பேசிய முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, இந்த விவகாரத்தில் துணைநிலை ஆளுநர் பாரபட்சம் இல்லாமல் நடுநிலையாக செயல்படுவார் என நம்புகிறோம். அப்படி அவர் நடவடிக்கைகள் எடுக்காவிட்டால் நாங்கள் நீதிமன்றம் செல்வோம் என தெரிவித்தார்.